ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? எங்களுக்கு லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நான் என்ன உங்களோட ஷேர் பண்ண போகிறேன்னா, என்னுடைய லன்ச் ரொட்டீன், நான் குழந்தைங்களுக்காக என்ன ஸ்பெஷலாக சமைச்சேன்னோ, அதுக்கப்புறம் குழந்தைங்களோட எப்படி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு இருந்தேன், இல்லை அவங்களோட எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். லீவு விட்டாலே அந்த ஒரு ஏர்லியாக எழுந்திருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தள்ளி போய் லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திருக்கிறத மாதிரி ஆகிடும். அதுவும் லாங் வீக்கெண்ட் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். தொடர்ந்து ஒரு 4 நாள் லீவு. இது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து அவங்களோட கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு கொடுத்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு வந்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 11:30 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சரி சமைக்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு லைம் ஜூஸ் போட்டு கொடுத்தா அவங்க குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைம் ஜூஸ், எலுமிச்சை ஜூஸ் புழிஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு வெதர் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்பவே ஸ்னோ கொட்டிகிட்டு இருந்தது. இந்த 1 வீக் கழித்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மைனஸ் இல்லாமல் நார்மலாக ஒரு குளிரில் இருக்குது. அதனால் நாங்கள் போட்ட ட்ராம்பலினில் குழந்தைங்க விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு அவங்களோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தான் கிச்சனுக்கு வந்தேன். அதுக்குள்ளே அவங்க வெளியில் போய் விளையாடிட்டு வந்துட்டாங்க. நான் அவனை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அப்படியே அந்த புல் ஸ்மெல் இருக்குல்ல, புல் ஸ்மெல்லுன்னா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் நம்ம வெளியில் போய் விளையாடினா கூட எந்த ஸ்மெல்லுமே வராது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு இந்த வெதருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த புல்லில் ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம புல்லுக்கு மேலே போய் விழுந்து படுக்கலைன்னா கூட உட்காரலைன்னா கூட அந்த புல் ஸ்மெல் நம்மளுடைய ட்ரெஸ்ஸுலேயும் நம்ம மேலேயும் ரொம்ப ஒரு ஹையாக ஒரு ஸ்மெல் வரும். அது நல்லாவே இருக்காது. அதான் நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். அவன் மேலே அவ்வளோ புல்லு ஸ்மெல். ஆனால் அவங்க ட்ராம்பலினில் தான் விளையாடுறாங்க. நான் போயிட்டு வந்தாலுமே என்னுடைய ட்ரெஸ்லலாம் ஸ்மெல் வர்றதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆராக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக சளி பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரில, அவளுக்கு நைட்டு குளிக்க போனான்னா அவளுக்கு இந்த மாதிரி சளி பிடிச்சிருது. குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக மெடிசன் கொடுத்து இந்த சளியெல்லாம் சரி பண்ணுறதை விட வீட்லேயே ஏதாவது செஞ்சு சரி பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்க்கணும். அதை மாதிரி ஒரு விஷயந்தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைம் ஜூஸ் தான். இந்த லைம் ஜூஸ் ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. இங்கே ரொம்ப குளிர் எடுக்கிறதால லைம் ஜூஸ் மத்தியானத்தில் குடிக்கிறதுக்கு கிடைக்கிறதில்ல. குழந்தைங்களும் வீட்டில் நிற்க மாட்டாங்க அந்த டைமில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைம் ஓகேயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். சளிக்கு ரொம்ப நல்லது. அதேமாரி அவங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் குறையும் போதும் இந்த லைம் ஜூஸ் கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்ப புத்துணர்ச்சியாக அவங்களுக்கு மறுபடியும் ஒரு டீஹைட்ரேஷன் இல்லாமல் விளையாட முடியும். இப்போது இந்த லைம் ஜூஸுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே அடிக்ஷன் மாதிரி. லைம் ஜூஸ்ன்னு ஓடி மழன்னு குடிச்சிருவாங்க. ஒரு நாள் போடலைன்னா கூட அம்மா என்ன சாட்டர்டே சண்டே நான் இப்போ கண்டினியூஸாக இதை செய்கிறதுண்டு. ஏன்னா அவளுக்கும் சளி இருக்குது. அதேமாரி கொஞ்சம் வெதர் நல்லா இருக்குது, எங்களுக்கு மைனஸில் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் சரி மத்தியானத்தில் சாட்டர்டே சண்டே ஆனால் லைம் ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். ஓடி குடிச்சிருவாங்க. ஆரா தான் ஃபஸ்ட்டு வருவாள். அவளுக்கு தான் ரொம்ப ரொம்ப இது பிடிக்கும். லைம் ஜூஸ்னோடனே அண்ணா அச்சா ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு அவள் குடிச்சிருவா. ஸோ அவளுக்கு பிடிச்சதால இது ஒவ்வொரு விஷயமும் இங்கே பழக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி எப்போ பாரு இந்த வெதரை நோக்கி தான் நாங்கள் ஓட வேண்டியிருக்கு. குழந்தைங்களுக்கும் நிறைய அதை மாதிரி உடம்பு சரியில்லாமல் வந்துடும். ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணோன்னா அவங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. சரி கஷ்டப்பட்டு சம்மரில் அந்த ஒரு 2 மாதம் ஒழுங்கான சம்மர் கூட இருக்காது. அந்த சம்மரில் சரி வெயிலுக்கான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் பழக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பழக்கிட்டு வரும்போது மறுபடியும் குளிர ஆரம்பிச்சிடும். அதனால் திருப்பி அந்த 1 வருஷம் கேப் விட்ட மாதிரி மறுபடியும் பழக்கிற மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அவங்களுடைய உடம்பு ஒத்துக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய சளி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அதனால் எல்லா விஷயத்தையும் ரொம்ப பார்த்து கவனித்து தான் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைம் ஜூஸ் குடிச்சிட்டு வெளியில் ட்ராம்ப்ளினுக்கு போயிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் முட்டையை பாயில் பண்ணிவிட்டு முட்டை பிரியாணி செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். வீக்கெண்டுன்றதால நிறைய விஷயங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணலை, கடைகளும் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். சரி முட்டை தான் இருந்துச்சு, சரி முட்டையில் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு முட்டை பிரியாணி செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வீட்டில் எல்லாமே இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். புதினா இல்லை, கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருந்தது. அதுவும் கொத்தமல்லி இலையெல்லாம் எடுத்துகிட்டு நான் தண்டு மட்டும் வச்சுருந்தேன், அது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ என்னென்ன இருக்கோ அதை மட்டும் போட்டு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த பிளான். டக்குன்னு முட்டை பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இறங்கியாச்சு. முட்டை வேக வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மசாலாலாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். பிரியாணிக்கு பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி, இருந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து வெங்காயம் வதங்கின அப்புறம் போட்டு அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மசாலா போடுறதால உங்களுக்கு எக் பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 கைப்பிடி கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1 தக்காளி, அதுக்கப்புறம் சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு இவ்வளவும் ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். அந்த பேஸ்ட்டை இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதும் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சிக்கன் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூனும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி வந்து நானே மேக் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பவுடரும் 1 ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா வந்து ஃபுல்லாக நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி பூண்டையும் அதுக்குள்ளேயே போட்டு அரைச்சிட்டு தான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டை வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இவங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க, லஞ்ச் வந்து நிறைய திணிக்கவும் கூடாது, அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுனாலே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் கொஞ்சமாக கொடுத்தா ஆசையாக சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் நான் வந்து முட்டையும் ஒரு முட்டை தான் போட்டு இது பண்ணேன், நிறைய போடலை. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து முட்டை வந்து 3 வேளைக்குமே எக் எடுக்கிற மாதிரி இருக்கும் சில நேரம். அதனால் நிறைய எக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு எக் அப்படின்னு பாயில் பண்ணிக்கிட்டேன். எக் மசாலாவுக்கு வந்து நல்லா எக்கை வந்து பாயில் பண்ணிவிட்டு ஹார்ட் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை உரிச்சிட்டு அதை வந்து ஸ்லிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கரம் மசாலா, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி லைட்டாக பிரட்டி கொஞ்சம் பொரிஞ்சு வர மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து எக் பிரியாணி மட்டும் இல்லை, கொஞ்சம் மஷ்ரூம் வாங்கினது இருந்துச்சு, அதையும் நல்லா குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். ஸோ அந்த வாசனை பார்த்திங்கன்னா மஷ்ரூம் அண்ட் எக் பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்போ அதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான கல் உப்பு அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மசாலா ரொம்ப அதாவது இந்த ரைஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்காது, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வரும். வெங்காயம் ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கிராம்பு, இஞ்சி, பூண்டெல்லாம் போடுறதால காரம் இருக்கும், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பச்சை மிளகாய் போட்டு வர்ற காரம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், நல்ல வாசனையும் கொடுக்கும். அதெல்லாமே நல்ல மசாலா நல்லா வற்றி அந்த எண்ணெய் வந்து மேலே வர வரைக்கும் நீங்கள் வதக்கி, இந்த மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஸ்லோவில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா இது கூட இந்த தண்ணியுமே நான் சேர்க்கலை, தக்காளி போட்டு அரைச்சதால அந்த தக்காளி தண்ணி, அதுக்கப்புறம் கொத்தமல்லியில் இருக்கிற தண்ணி, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அதில் இருக்குது. அந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறம் நல்ல கட்டி தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிரை வந்து நான் கடைசியாக தான் சேர்த்துப்பேன், ஏன்னா தயிரை முதலே சேர்த்துட்டா ஒரு மாதிரி அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போன அப்புறம் 3 ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது எல்லாமே நான் மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் செஞ்சிட்ருக்கேன். தயிர் எல்லாம் சேர்த்து முடிஞ்ச அப்புறம் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த டைம் தான் கரெக்டான டைம், நீங்கள் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு தயிர் இன்னும் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும் போல் இருந்துச்சு, அதனால் இன்னொரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் அதை வந்து லோ ஃப்ளேமில் விட்டுட்டேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை கிரேவி மசாலாவை
நல்லெண்ணெயோடு சேர்த்தே அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நல்லெண்ணெய்ன்றதால அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதை அப்படியே சேர்த்து அந்த மசாலாக்குள்ளே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த முட்டையில் சேர்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். ரொம்ப போட்டு முட்டையை உடைக்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மசாலாலாம் போட்ட முட்டை தான். ஆனால் இந்த கிரேவியோடு அது கொஞ்சம் உள்ளே போச்சுன்னா இந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் அதோட லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டைமில் எப்பயுமே லோ ஃப்ளேமில் விட்டுறணும். அடுப்பை கூட்டி விட்டால் நல்லா எரிஞ்சு அடி பிடிச்சிடும். ஸோ நல்லா குறைச்சிட்டு அந்த முட்டை வந்து லைட்டாக அந்த மசாலா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸ் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். சீரக சம்பா ரைஸை குக்கரில் போடாமல் நான் அடுப்புலேயே வச்சு ஒரு பாதி வேகிற வரைக்கும் ஆஃப் பண்ணி அதை வடித்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டெப் வந்து நிறைய பேர் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. சாதத்தை வடித்து அதுக்கு மேலே ஒரு முக்கால்வாசி பதத்தில் வடித்து அதுக்கு மேலே கிரேவிக்கு மேலே வச்சு லோ ஃப்ளேமில் சிம்மில் விட்டு மூடி வச்சுருவாங்க ஒரு 15 மினிட்ஸ். இது வந்து எனக்கு எப்போயாவது அந்த மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவி ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் அதேமாதிரி லோ ஃப்ளேமில் விட்டுடுவேன். எனக்கு இந்த கிரேவி நிறைய இருக்கிறதால அதை மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஸ்மெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எப்போயாவது இப்படி மாற்றி மாற்றி செஞ்சுக்குவேன். அதாவது மேலே ரைஸை மட்டும் போட்டுட்டு மூடி வச்சுருவேன் தம் பிடிச்சி. இல்லைன்னா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் விட்டுடுவேன். அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அப்படியே சூப்பராக வந்துடும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் கொடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கீழே வந்து தோசைக்கல்ல வச்சு தம் பிடிப்பாங்க. இது வந்து நான் அப்படியே லோ ஃப்ளேமில் சிம்மில் நல்லா டைட்டான மூடி தான் அது மூடி வச்சுக்க போகிறேன். மிச்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு போயிட்டேன். ஸோ சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் ஆகிடுச்சு மறுபடியும். ஸோ அந்த பாத்திரம்லாம் மிக்ஸி அந்த மாதிரி யூஸ் பண்ண விஷயங்கள்லாம் கழுவி வச்சிட்டோன்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும்னு கழுவிட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்க்க போகிறேன். திறந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனைக்கு தான் எனக்கு உடனே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. சூப்பராக வந்திருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மசாலாலாம் நான் அரைச்சி போட்டதால் அந்த வாசனைக்கு நிகர் எதுவுமே இல்லை. ஸோ பசங்களும் விளையாடிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே சாப்பிட கூப்பிட்டோன்னே உடனே எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் செம பசி. வெளியில் விளையாடிட்டு வந்ததால் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் பசியில் உடனே வந்து கை கழுவிட்டாங்க. என்னம்மா சாப்பாடு நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க கை கழுவ. Okay, good. முட்டை பிரியாணிக்கு கூடவே வெங்காய பச்சடி செஞ்சுருந்தேன். ஸோ ஆனியன் ரைட்டான்னா இவங்க சாப்பிடுவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே செம பசி வந்துருச்சு. அந்த வாசனையே தூக்கி மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
எல்லாரும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வந்து உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் சரி போர் அடிக்குது எதாவது விளையாடலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். குழந்தைங்க பார்த்திங்கன்னா புதுசாக விளையாட சொல்லி கேட்பாங்க. அதனால் நானே ஒரு ஐடியா என்ன பண்ணேன்னா, அதாவது நான் பண்ணன்றதை விட என்ன ஆச்சுன்னா டாலர் ஷாப் போயிருந்தோம். டாலர் ஷாப்பில் ஒரு டீ செட்டு வந்து ஆறா கேட்டிருந்தோம். அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அவளுக்கு வந்து சும்மா வச்சு அதை டீ ஆற்றி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க அஜயும் ஆராவும். ஸோ அந்த டைம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்போ பாரு ஓகே காஃபி விற்கிறேன், ட்ரிங்க்ஸ் விற்கிறேன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இதையே எவ்வளோ நேரம் விளையாடுவாங்க. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் கடை வச்சுருக்க மாதிரி விளையாடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கடை வச்சுருக்க மாதிரி அப்படின் போது இந்த டால் ஹவுஸ் செட் வந்து ஆரோட பர்த்டே கிஃப்டாக அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது. இது வந்து ஒரு மூலையிலேயே கிடந்துச்சு. ஒரு வாட்டி 2 வாட்டி விளையாடினா அவ்வளோதான். சரி நான் அதை எடுத்து யார்ட்டையாவது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இதை வந்து கடை மாதிரி வச்சுட்டு ஒரு ஆள் அந்த பக்கம் உட்காருங்க, ஒரு ஆள் இந்த சைடு உட்காந்து விளையாடுங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு காலம் பார்க்கும்போது இது வந்து போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி நான் என்ன செஞ்சேன், இந்த விளையாட்டுக்கு காசு மாதிரி ஏதாவது இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோனோபொலியில் வந்து இருக்கிற கேஷ் எல்லாம் தரீங்களான்னும் போது தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அதுவும் மிஸ் ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேமே விளையாட முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணேன், காசை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைக் பிரிண்டபிள்ஸ் நீங்கள் போயிட்டு டைப் பண்ணிங்கன்னா நிறைய காசு காயின்ஸ் அந்த மாதிரி நிறைய பிரிண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து அவங்கள்ட்ட கட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தேன். அதையே 2-3 நாள் வச்சு கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு காயின்ஸும் குட்டி குட்டியாக இருக்கும். அது $1, $2, 25 cents அப்படின்னு சொல்லி கனடியன் டாலர்ஸ் அதை லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அது எல்லாமே கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்கோ அதை வந்து லிஸ்ட் போடுங்க அப்படின்னு சொன்னேன். அதை வந்து லிஸ்ட் போட்டு எழுதிக்கிட்டாங்க. ஸோ ஹாட் டாக், சாசேஜ், அதுக்கப்புறம் ஸ்மூதி, கேக், மஃபின் என்னென்ன இருக்கோ எல்லாமே இவ்வளோ டாலர்ஸ், ஒரு $12, $10 அந்த மாதிரி ரேட் எழுதி அந்த ஷாப்புக்கு முன்னாடி ஒட்டிட்டாங்க. ஸோ இவங்க வந்து கேட்குறத இப்போ எனக்கு மஃபின் வேணும் அப்படின்னா மஃபின் $2னா $2 கொடுத்துட்டு ஆரை வந்து இந்த பக்கம் இருந்து சேல் பண்ணுற மாதிரி. ஸோ கடை விளையாட்டு சூப்பராக போயிட்டு இருந்தது. அப்போ எனக்குமே பார்க்க ஆசையாக இருந்துச்சு, நானும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். Here is your stuff. And I drink some ice cream. Thank you. Okay, Aram, here. Give me $4 back. Because I'm sorry. $4 back. Let me see what makes 4. Who told me? Actually, never mind. You don't need to give me. I already have the money. I have the money. Here, have it. Thanks. I can't everyone get it from I wasted all my money. Give me back my money. Look what's inside. This yellow stuff. At least ice cream is good. What is this flavor? Here you go. Your money back. Here, your money back. Why? Oh yeah, for the refund. Oh, do you want any of these? Cup ice? Yeah. This is too hot. How much does a shower cost? I'll give you ice. Here, I'll pay $100 ice. for the shower. Ice. Thank you. And then you have to give it back to me, okay? How much does a shower cost? Oh, we don't sell showers. Only it's a food shop. It's for fun. Okay, 20. No. This is mine, right? I bought it. No. You have to give money. I just need to. No, stop. I don't have a 20. Actually, if you don't give money. You tipped your shop over. Back, I gave you some money. I need 30. I need. Thank you for letting me keep it. I need $30 back. I'm buying cake. Wait, Ara. That's what they're saying. I paid for the mac and cheese and the tea, but you didn't give me anything. You're a liar. You're a fraud. Oh, thank you. இருங்க இவன் குழப்பறான். அதித்து வந்து இப்ப ஒரு கிளையண்ட் உண்டா, அதித்துக்கு கொடுங்க சாப்பாடு. Tea or smoothie? Yeah, I already ordered tea. Give me some tea. I gave the money before. பிள்ளை தானே எல்லாம் பாக்குது, கொஞ்சம் டைம் கொடுங்க. Hey, I ordered some beans. இந்த பக்கம் ஒரு ஹெல்ப்பர் இருந்தா பரவாயில்ல, அந்த பக்கம் பிள்ளைக்கு யாருமே. Okay, I'll help. No, I don't need any help. Yeah, because I'm the tea I'm just a helper. I take on this. No, I don't need anyone. No. Let Anna help. Eat cake. Hey, I ordered beans.
Okay. Where's my beans? I'll give it. It's coming right up. I just watch. Let Anna have. No, I don't. This is your shop. All right. I had. Is that what you're saying? Okay. யாருக்கு என்ன மேடம்? Hi. What do you want? This girl cheated me. I asked her Supreme cake and they told me I wasn't இல்ல தாங்க. No, I'm the one who's I'm your helper. Yeah. Anna asked for me, and Anna asked for Anna. Okay. Adit. God. What? This girl cheated me. I asked for a Supreme cake and she gave a small cake. That's smaller than I Okay. had. Here, wait, your spoon. The spoon is bigger than the cake. Are you seriously kidding me? No. காசு வாங்கிட்டீங்களா? Get the. They didn't give. இந்த இதெல்லாம் எவ்வளவுன்னு சொல்லி எங்க அந்த இது? Can I please List have? எங்க? Can I please have a hot dog? ஒட்டிட்டீங்க. Who's even asking? இந்த மாதிரி தான் எங்களுடைய வீக்கெண்ட் போச்சு. ஸோ லஞ்சுக்கு அப்புறம் குழந்தைங்களோட இப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போர்ட் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கும் என்னுடைய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.